இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. காரணம் என்ன? அதாவது இதுல முதல் தப்பு நம்பாலு பண்ண ஆரம்பிச்சது என்னன்னா, அங்கங்க டாஸ்மாக் கடையை குறைக்கணும் அப்படின்னு கோர்ட்டு சொன்னுச்சு, நீதிமன்றம் சொன்னுச்சு. அப்ப எல்லாரும் என்ன உறுதிமொழி கொடுக்கறாங்கன்னு பாருங்க. இந்த அரசாங்கங்கள்லாம் நாங்க படிப்படியா குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருக்கிற நீதிபதிகள் என்ன நினைப்பாங்க, சரி ஒரு அரசாங்கத்திலேருந்து இந்த பதில் வருது, சரி செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட்டா கடையை கொடுக்கறது. கோர்ட் என்ன சொல்லுது, டாஸ்மாக் நடத்தக்கூடாதுங்கிறது. அதை புடிச்சுக்கிட்டாங்க அவங்க. தனியா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. அவங்க பண்ண தப்பு தான் அது. அது அப்படியே ஆரம்பிச்சு வருது. இவங்க எப்போதுமே பெருசா பண்ணக்கூடிய ஆளு இல்ல திமுக. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தான் கட்சிக்காரவங்களும் பலன் பெறணும் அப்படிங்கிற எண்ணத்துல மணமகிழ் மன்றம் அப்படின்னு போட்டு இவங்க என்ன பண்ணாங்க, தெருவுக்கு ஒன்னா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ரொம்ப பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் இழுத்து மூடணும். இந்த மணமகிழ் மன்றம்னு சொல்லிவிட்டு கோர்ட்டுக்கு தெரியாம வேற பேர் வச்சு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தவறு. நான் இந்த பேசுறதையும் கோர்ட்டும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒண்ணாச்சா. அடுத்தது, அம்மா இருக்கிறப்ப சட்டம் ஒழுங்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். அதுக்கு ரெண்டு காரணம். நம்ம மந்திரிகளோ நம்ம கட்சிக்காரங்களோ அல்லது எம்எல்ஏக்களோ யாரும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போக கூடாது. இது அம்மாவோட உத்தரவு. பதவி ஏற்ற உடனே முதல் மீட்டிங்ல இதெல்லாம் பேசிடுவாங்க அம்மா. நான் எல்லாமே பக்கத்துல இருந்து பாத்துருக்கேன். அதனால நம்ம ஆட்களுக்கு பயம், ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா வம்பாயிடும், நம்ம பதவியே காலி ஆயிடும், அது அப்படின்னு சொல்லி யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க, டிஜிபி தான் பொறுப்பு அதுக்கு. அதனால அவரு சரியா கவனிச்சுக்குவாங்க. இதுல அரசியல் தலையீடு இருக்கவே இருக்காது. அதனால சட்ட ஒழுங்கு சரியா இருந்துச்சு. இப்ப எப்படின்னா, அங்கங்க ஒரு குறுநில மன்னர்கள் இருக்காங்க. அதாவது மந்திரியும் மன்னர் தான், எம்எல்ஏவும் மன்னர் தான், கவுன்சிலரும் மன்னர் தான். அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வேண்டிய ஆளை போட்டுக்கிறாங்க. அதனாலதான் இந்த பட்ட பகல்ல கொலை நடக்கிறது, பொண்ணுங்களை தூக்கிட்டு போய் கிட்னாப் பண்றது, இது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த திமுக அரசாங்கத்தோட வேலை தான். இத பார்க்க முடியல ஒரு முதலமைச்சருக்கு. அவர் கையில தான் இந்த பொறுப்பு இருக்கு. அதை அவரு கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. அவர் என்ன பண்றாரு, வர்றாரு, தேர்தல் பிரச்சாரம் போறாரு, காலையில வாக்கிங் போறாரு, எங்கேயாவது டீ கல்ல உட்காந்து டீ சாப்பிடுறாரு, சாப்பிட்டுட்டு அவரு போறாரு, அது வேற. ஆனா இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு தான் அரசாங்கம், மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் முதலமைச்சர் ஒரு காவலர் மாதிரி இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. இதெல்லாம் மாத்தி ஆகணும்.